Hi friends, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். Hi friends, நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க ஏதாவது உங்க மொபைல் போன்ல ஏதாவது ஆப்பை ஓபன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுல அலர்ட் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் டிடெக்டட் ஸோ இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் உங்களுக்கு காமிச்சுன்னா ஸோ அதை ப்ராப்ளத்தை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அதை பற்றி இந்த பார்க்க போகிறோம். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த மாதிரிப்பட்ட ஒரு எரர் வந்து காமிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எதனாலங்கிறத இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். வெயிட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோட குழந்தைய சேர்ந்து யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் வீடியோ பிளாக்ஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரர் காமிச்சுன்னா, அதாவது அலர்ட் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் டிடெக்டர்னு காமிச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில் போய் டெவலப்பர் ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. அதாவது டெவலப்பர் ஆப்ஷன் டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ணி உங்களுக்கு வரலைன்னா இல்லைனா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போனீங்கன்னாலே உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன்னு காமிக்கும். ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் போய் சர்ச்சும் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து டைப்பும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிளில் இருக்கும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிளில் இருக்கிறதால தான் உங்களுக்கு இந்த ஒரு எரர் மெசேஜ் உங்களுக்கு காமிக்க காரணம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிளில் இருந்ததுன்னா இந்த எரர் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த எரர் காமிச்ச ஆப்பை மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அதோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆகி அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ இவ்வளோ தான் மேட்டர். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரரை சால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து வேற ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது தேவைப்பட்டுனா மறக்காம ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ நம்ம வீடியோ சேனல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.